பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க உலக நாடுகளின் ஆதரவை திரட்டும் வகையில் வெளிநாடுகளுக்கு அனைத்து கட்சி குழு ஒன்று செல்ல இருக்கிறது. அந்த அனைத்து கட்சி குழுவில் திமுக எம்பி கனிமொழி இடம்பெற்றிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த அனைத்து கட்சி குழுவின் வேலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு நேரில் சென்று விளக்கம் அளிப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த அனைத்து கட்சி குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 7 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு குழுவுக்கு திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த குழுவுக்கு ஒரு குழுவுக்கு திமுக எம்பி கனிமொழி தலைமை வகிப்பார் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய அரசு இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பாகிஸ்தான் தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களையும் அவதூறு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி குடிமக்கள் மீது அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது, மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இவை தவிர பாகிஸ்தான் கொடுத்த பதிலடியின் காரணமாக இந்தியாவில் பல ராணுவ முகாம்கள் சேதமடைந்ததாக தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களையும் அவதூறு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய பொய் பிரச்சாரங்களை முறியடிக்கவும் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு நட்பு நாடுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவும் தான் மத்திய அரசின் சார்பில் இந்த அனைத்து கட்சி குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தும் அதற்கான நியாயம் குறித்து எடுத்துரைப்பதோடு இந்தியாவுக்கு ஆதரவும் திரட்ட இருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் ஒரு குழுவும், பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையில் ஒரு குழுவும், ஐக்கிய ஜனதா தளம் எம்பி சஞ்சய்குமார் தலைமையில் ஒரு குழுவும், பிஜேபி எம்பி பைஜெயந்த் பாண்டா தலைமையில் ஒரு குழுவும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்பி சுப்ரியா சூலே தலைமையில் மற்றொரு குழுவும், சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு குழுவும், திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 7 பேர் தலைமையிலான இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 குழுவிலும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற வருவார்கள். தங்கள் கட்சிகளின் சார்பில் இடம்பெற உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை வழங்குமாறு பல்வேறு கட்சிகளையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.